few believers have found this way, this narrow gate and narrow way described in the Sermon on the Mount. இந்த மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான இடுக்கமான வாசல் குறுகலான பாதையை கண்டுபிடித்தவர்கள் வெகு சிலர்தான். According to this verse, that is the only way to life. இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஜீவனுக்கு போவதற்கு இது ஒன்றே வழி. And then he said, அதற்கு பிறகு சொல்கிறார், but ஆனால் beware of the false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். False prophets are the people who say the way is not so narrow. கள்ள தீர்க்கதரிசிகள் யார் தெரியுமா? வழி அவ்வளவு இடுக்கமாக இல்லை என்று சொல்லுகிறவர்கள். There's nothing wrong in taking a collection from unbelievers also. அவிசுவாசிகளிடமிருந்து காணிக்கை வசூல் செய்வது ஒன்றும் அவ்வளவு ஒன்றும் பெரிய தவறு இல்லை என்று சொல்லுகிறவர்கள். I remember one Pentecostal church I preached in. ஒரு பெந்தகோஸ்து சபையில நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். The pastor loved me very much. அந்த போதகர் என்னை அதிகமாக நேசித்தார். He told me after the meetings. அந்த கூட்டம் முடிந்த உடனே சொன்னார். He said, Brother Zach, I agree with everything you say. சகோதரர் ஜாக் அவர்களே, நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே ஒத்துக்கொள்கிறேன். Except one thing. ஒரே ஒரு காரியத்தை தவிர. Why do you preach so much against tithing? ஏன் தசமபாகத்தை குறித்து அவ்வளவு விரோதமாய் பிரசங்கிக்கிறீர்கள்? As it is, these people give so little. ஏற்கனவே ரொம்ப கொஞ்சம் தான் காணிக்கை கொடுக்கறாங்க. After hearing you, they'll give nothing. இத கேட்டாச்சுனா அவ்வளவுதான், அதுவும் வராது. I said, I have preached the same message in my church for 30 years. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்னுடைய சொந்த சபையில் இதே செய்தியை 30 ஆண்டுகளாக பிரசங்கித்திருக்கிறேன். 35 years we have never taken an offering in our church. எங்களுடைய சபையிலே 35 ஆண்டுகளாக காணிக்கை வசூல் செய்ததில்லை. And not only in Bangalore, பெங்களூரிலே மட்டுமல்ல, Chennai, many other churches in Tamil Nadu. தமிழ்நாட்டில் இன்னும் பல சபைகளிலே never taken a collection once ஒரு in any meeting for 35 years. 35 ஆண்டுகளாக ஒரு கூட்டத்திலே கூட காணிக்கை வசூல் செய்ததில்லை. All 40-50 churches. 40-50 சபைகள் இருக்கிறது. But ஆனால் we conduct about 20 conferences a year. வருஷத்துல 20 கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் நடத்துகிறோம். No collection in the conference also. கான்ஃபரன்ஸ்லயும் கூட வசூல் செய்வதில்லை. We never sent a report of our work or photograph anywhere for 35 years. 35 ஆண்டுகளாக என்னுடைய ஊழியத்தை குறித்தோ தேவைகளை குறித்தோ எந்த ஒரு அறிக்கையும் அல்லது போட்டோவும் அனுப்புனதே இல்லை. Most of these so called prayer letters are only begging letters for money. ஜெப கடிதங்கள் என்று சொல்லப்படுகிற अनेक கடிதங்கள் எல்லாம் பிச்சை வாங்கக்கூடிய கடிதங்களாக, பணத்தை தாருங்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கடிதங்களாக தான் வருகிறது. It's a disgrace to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கு அது அபகீர்த்தியை உண்டு பண்ணுகிறது. Jesus had a need, he would tell his Father in heaven. இயேசுவுக்கு ஒரு தேவை இருக்கும் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவினிடத்தில் சொல்வார். This is where Christianity has gone astray. இன்றைக்கு கிறிஸ்தவமானது இங்கே தான் வழி விலகி சென்றிருக்கிறது. Because Jesus said there are only two gods, the true God and money. இயேசு என்ன சொன்னார்? இரண்டே தெய்வங்கள் தான் இருக்கிறது, ஒன்று மெய்யான தேவன், இன்னொன்று பணம். You cannot serve both. இரண்டுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. Stop serving this Baal and start serving the true God. பாகாலை சேவிப்பதை எப்பொழுது நிறுத்தீர்களோ அப்பொழுதுதான் தேவனை நீங்கள் சேவிக்க முடியும். In Old Testament, Elijah said, Jehovah or Baal? யெகோவா தேவனா அல்லது பாகால் உங்களுக்கு தெய்வமா என்று கேட்டார் எலியா. Baal's name today is Mammon. பாகால் என்ற அந்த பெயருடைய இன்றைய அர்த்தம் பணம் அல்லது உலகப் பொருள். That is Baal's name today. இன்றைக்கு பாகாலுடைய பெயர் மேமன் என்று சொல்லப்படுகிற உலகப் பொருள். Today's Elijahs will say, you either serve Christ or Mammon, you can't serve both. இன்றைக்குள்ள எலியாக்கள் சொல்வார்கள், ஒன்று கிறிஸ்துவை சேவியுங்கள், இல்லாவிட்டால் உலகப் பொருளை சேவியுங்கள். இரண்டுக்கும் சேவை செய்ய முடியாது. I tell you, in my lifetime I have found very few preachers and pastors who serve only Christ and are not interested in money at all. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் சந்தித்த வெகு சில பிரசங்கியார்கள், சில ஊழியர்கள், சில பாஸ்டர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காலம் பணத்துக்கு சேவை செய்யாதவர்கள், தேவனுக்கு மட்டுமே சேவை செய்வார்கள். Never talk about money. பணத்தை குறித்தே பேசாதவர்கள். Look at Jesus. இயேசுவை Look at Paul. பவுலை பாருங்கள். Never once did they say, please support me, I'm doing a good work for God. ஒரு முறை கூட இயேசுவோ அப்போஸ்தலர்களோ நாங்கள் தேவனுக்கு நல்ல ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு பணத்தை தாருங்கள் என்று கேட்டதே இல்லை. Here is a report of all the work I'm doing, please support it. நான் செய்கிற ஊழியத்தினுடைய அறிக்கையை இங்கே பாருங்கள், எங்களுக்கு தயவு செய்து எங்களை தாங்குங்கள். Where do you see that in the New Testament? புதிய ஏற்பாட்டில் எங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள்? Nowhere. எங்கேயுமே பார்ப்பதில்லை. So how do people do it today? அப்படியானால் எப்படி ஜனங்கள் இதை செய்கிறார்கள்? The traditions of men, மனுஷருடைய பாரம்பரியம், which make people religious, மக்களை மதவாதிகளாக மாற்றின.